Students, good morning students. Next பார்த்தீங்கன்னா angiosperms phylogeny group. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், நேச்சுரல் சிஸ்டம், phylogeny. ஸோ இதோட அட்வான்ஸ்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக எது என்னென்னா ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதாவது angiosperm phylogeny group. The most recent classification is of following plants based on phylogenetic data was set in the last decade of 20th century. Four versions of angiosperms phylogenetic group, the APG group, APG1, APG2, APG3 and APG4, எந்தெந்த வருஷன்னா have been published in 1998, 2003, 9 and 16 respectively. Each version supplants the previous version. ஒவ்வொன்றுக்கும் வந்து அட்வான்ஸ்டாக அடுத்தடுத்த வெர்ஷனில் இருக்கும். ரெகனைசேஷன் ஆஃப் மோனோஃபைலட்டிக், மோனோனா சிங்கிள், அதாவது டிவைடட் டூ இல்லாமல் சிங்கிளாக அப்படியே குரூப்பாக பிரிஞ்சு வந்தோம். குரூப் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் சச் எஸ் கிராஸ் மார்ஃபாலஜி கேரக்டர் இருக்கும், அனாட்டமி கேரக்டர் இருக்கும், எம்ப்ரியாலஜி, பேலினாலஜினா ஸ்டடி ஆஃப் போலன்ஸ், கேரியாலஜினா கேரியோன்னா என்னது நியூக்ளியஸ், ஸ்டடி ஆஃப் நியூக்ளியஸ், ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, ஃபைட்டோ பிளான்ட் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல், and more strongly on molecular data with respect to DNA sequence of two chloroplast genes வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்ல என்ன ஏடிபிபி அண்டு இது வந்து பின்னாடி வரும் ஆர்பிசிஎல்னா ரிப்ளோஸ் பிஸ்பாஸ்பேட் அப்படின்ட்டு அது பின்னாடி பார்த்துக்கலாம். அண்ட் ஒன் நியூக்ளியர் ஜீன், நியூக்ளியர் ரிபோசோமல் 18S டிஎன்ஏ, இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி the most recent updated version எதுனா APG4 2016 recognized எத்தனை ஆர்டர்னா 64 orders and 416 families. Of these 416 families இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா 259 are the represented in India. The outline of APG பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க, அதாவது ஏர்லி ஆஞ்சியோஸ்பெர்ம் யூ டைகாட் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. மோனோகாட் அண்டு டைகாட்னு. ஃபஸ்ட்டு ஏர்லி ஆஞ்சியோஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குன்னா அம்பரியலேல்ஸ், நெம்பேயல்ஸ், அஸ்ட்ரோபேலியல்ஸ், மேக்னோலிட்ஸ், குளோரோந்தியல்ஸ், இதெல்லாம் வந்து ஏர்லி ஆஞ்சியோஸ்பெர்ம். மோனோகாட்டில் வந்து மோனோகாட்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மியூசேசி, லில்லியேசி. அடுத்தடுத்து யூ டைகாட்டில் பார்க்கும்போது செரப்டோஃபில்லேல்ஸ். அதுக்கடுத்து ஏர்லி டைவர்ஜிங் யூ டைகாட்ஸ், சூப்பர் ரோசிட்ஸ், சூப்பர் அஸ்ட்ரீஸ்னு மூணாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து ரனங்குலேல்ஸ், புரோட்டியல்ஸ், டார்கோடென்ட்ரெல்ஸ், பாக்சேல்ஸ், குனரேல்ஸ், டயனிலேல்ஸ், சாக்சிஃபரேகேல்ஸ், ரோசிட்ஸ், அதாவது அதில் பார்த்தீங்கன்னா ஃபேபேசி, இஃபேர்பேசி. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்பிடியோ ஸ்பிடெல்ஸ், சாண்டெல்ஸ், கேரியோஃபில்லல்ஸ். அடுத்து லாஸ்ட்டாக அஸ்ட்ரீட்ஸ், அதில் வந்து அப்போசைனேசி, சொலானேசி. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ அதை வச்சு என்னென்னா அவுட்லைன் பார்த்தோம். இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 classes. அதில் என்னென்ன பார்த்தோம் இல்லையா, ஏர்லி ஆஞ்சியோஸ்பெர்ம், மோனோகாட் அண்டு யூ டைகாட். ஏர்லி ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்ட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா 8 orders 26 families. அதான் ஏஎன்ஏ, அதில் வந்து கிளாட், மேக்னோலிட்ஸ், குளோரந்தேல்ஸ், அதாவது அம்போரேலல்ஸ், நிம்பியல்ஸ், அஸ்ட்ரோபேலல்ஸ். Seeds generally always with 2 cotyledons. இதில் கேரக்டர் என்னன்னா 2 cotyledon. presence of எஸ்ட்ரல் ஆயில்ஸ், எஸ்ட்ரல் நறுமணம்னு சொல்லுவோம் இல்லையா, நறுமண எண்ணெய், ஸ்மெல்லு. அதுக்கடுத்து லீவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிம்பிள் நெட் வெயின்டு, ரெட்டிகுலேட் வெனேஷன் படித்தது இல்லையா அதுதான். ஈச் ஃப்ளாரல் வாரல்ஸ் வித் மெனி பார்ட்ஸ். பீரியாந்த் யூஸ்வலி ஸ்பைரலி அரேஞ்ச்டு ஆர் பார்ட்ஸ் in threes. Stamens with broad filaments. Anthers வந்து என்ன எத்தனை ஸ்பொராஞ்சியேட் இருக்கும், டெட்ரா 4. Pollen monosulcate. Nectar glands are rare, தேன் சுரப்பு இருக்காது. கார்பல்ஸ் யூஸ்வலி ஃப்ரீ,
ஃப்ரீ கார்பல்ஸாக இருக்கும், அப்போ கார்பல்ஸ் அண்ட் எம்ப்ரியோ வெரி ஸ்மால். அதே மாதிரி மோனோகாட் பார்க்கும்போது மோனோகாட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 11 ஆர்டர்ஸ் அண்ட் 77 ஃபேமிலிஸ் பேஸ்டு என்னென்னா பேசல் மோனோகாட், லில்லியட்ஸ், காமன் லில்லியட்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது என்னென்னா சீட்ஸ் வித் சிங்கிள் கார்டிலன், பிரைமரி ரூட் அதாவது ஷார்ட் லைவ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். அதுக்கடுத்து சிங்கிள் அடாக்சில் ப்ரோஃபைல்ஸ். எஸ்ட்ரல் ஆயில் வந்து ரேர்லி இருக்காது, மோஸ்ட்லி ஹெர்பேசியஸ். சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம், ஏன்னா டைகாட் பிளான்ட் இருக்குது, மோனோகாட் தானே. வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட், மோனோகாட்லாம் வாஸ்குலர் பண்டில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். லீவ் சிம்பிள் வித் பேரல் வெயினிஷன் வெயின்டு. ஃப்ளாரல் பார்ட்ஸ் யூஸ்வலி இன் த்ரீஸ். பீரியான் ஆஃபன் கம்போஸ்ட் ஆஃப் டெப்பல்ஸ். போலன் வந்து பார்த்திங்கன்னா மோனோசல்கேட், அதாவது ஸ்டைல்ஸ் நார்மலி ஹாலோ அண்டு சக்ஸசிவ் மைக்ரோ ஸ்போரோஜெனிஸ். மைக்ரோன்னு இது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து யூ டைகாட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 45 ஆர்டர்ஸ் அண்ட் 313 ஃபேமிலிஸ். ஏர்லி டைவர்ஜிங் யூ டைகாட்ஸ், சூப்பர் ரோசிட்ஸ், சூப்பர் அஸ்டிட். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வித் ஆல்வேஸ் 2 கார்டிலிடன். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை லாக்குனா, அதாவது 3 வித் 3 லீவ் ட்ரேசஸ். ஸ்டொமேட்டாங்கிறது எப்படி இருக்கும், அனமோசைட்டி, அதாவது பீன் ஷேப் மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரல் ஆயில் வந்து இதில் எப்படி இருக்கும், ரேர்லி ப்ரெசன்ட் இதில் யூடைகாட்டில். அப்புறம் லீவ்ஸ் அதாவது உட்டி ஆர் ஹெர்பேசியஸ் பிளான்டாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ் சிம்பிளாக இருக்கும், அமௌண்ட் யூஸ்வலி நெட் வெயின். ஃப்ளவர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன் 2 ஆர் 4 ஆர் 5 இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் சைமல்டேனியஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து சாலிட் அண்டு pollen dry colpate. ABG system is an evolving system based that might undergo changes. எப்படி சேஞ்சஸ் ஆகுது, பீரியாடிக்கலி பேஸ்ட் ஆன் அதை பேஸ் பண்ணி the new sets of data from various disciplines of botany. It is currently accepted, எதில் அக்செப்ட் பண்ணுறாங்க, சிஸ்டம் அக்ராஸ் த வேர்ல்டு. ஏன்னா இதில் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், எந்த கேரக்டருமே மிஸ் ஆகாது. நம்ம தான் சொன்னோம் இல்லையா, வேரியஸ் குரூப் சைட்டாலஜி அது மாதிரிலாம் இல்லை. The world and followed by all the leading taxonomic institution. எல்லா ஹெர்பேரியம் இருக்குலேயே லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம் ஹியூலேயும் இந்த ஏபிஜி சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. முன்னாடி வந்து நேச்சுரல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்னா ஏபிஜி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ப்ராக்டிஸிங் டாக்ஸானமிக்ஸ். ஹவவர் இட் இஸ் ஹெட் டு பெர்குலேட் இன்டு த இந்தியன் பொட்டானிக்கல் கரிக்குலம். இன்னும் அது வந்து பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன் பெந்தமன் குரூப்பில் எத்தனை ஃபேமிலிஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க, 202. எங்லர் அண்ட் பிராண்டில் பார்த்தீங்கன்னா 303. ஆதர் கிரான் கொஸ்டில் பார்த்தீங்கன்னா 386. ஏபிஜி 1ல் 462, ஏபிஜி 2ல் வந்து 457, ஏபிஜி 3ல் வந்து 413, ஏபிஜி 4 லாஸ்ட்டில் வந்து என்னது 416. அப்போ the classification reflect the state of our knowledge at given point of time. It will continue to change as we acquire new information. அதாவது இப்போ எல்லா ஹெர்பேரியத்துலேயும் வந்து இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. Do you know a significant number of major herbaria including largest herbaria Q also எதை ஃபாலோ பண்ணுறாங்க, சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் தீஸ் தேர் கலெக்ஷன் இன் அக்கார்டன்ஸ் ஆஃப் என்ன குரூப்பு, ஏபிஜி குரூப்பு ஃபாலோ பண்ணுறாங்க. The influential world checklist of selected plant families also from எங்கேருந்து Q also is being updated. எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க, ஏபிஜி 3 சிஸ்டம். A recent photographic survey of the plants of USA and Canada is organized according to எந்த சிஸ்டம், ஏபிஜி 3. In UK, the latest edition of the standard flora and of the British is written by Stace
இஸ் பேஸ்ட் அந்த எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் அந்த சயின்டிஸ்ட்டு அந்த ஐசில்ஸ் ரிட்டன் பை யார் ஸ்டாஸ் எதை பேஸ் பண்ணி தான் இருக்காது APG3. மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் taxonomy. Taxonomists now accept that the morphological characters alone should not be considered in systematic classification of plants. The complete knowledge of taxonomy is possible with the principles of various disciplines like சொன்னோம் இல்லையா எல்லாத்துலேயும் அனலைஸ் பண்ணிப்பாங்க. சைட்டாலஜி, ஜெனட்டிக்ஸ், anatomy, physiology, geographical distribution, embryology, ecology, palynology, phenology, biochemistry, numerical taxonomy and transplant experiment. These have been found to be useful in solving some of the taxonomic problems by providing additional characters. It has changed the face of classification. First the classification is Alba, the classical, to Omega is modern kind. Thus the new systematic has evolved into the better taxonomy. அடுத்து ஹீமோனா chemicals. Chemotaxonomy, chemical nature which proteins, amino acid, nucleic acid, peptides, etc. are the most studied chemicals in chemotaxonomy. Chemotaxonomy is the scientific approach of classification of plants on the basis of their biochemical constituents, as protein are more closely controlled by genes and less subjected to natural selection. It has been used at all hierarchical levels of classification, starting from the rank of variety up to the rank of divisions in plants. The chemical characters can be divided into three main categories: easily visible characters like starch, grains, silica and the மாதிரி. அடுத்த characters detected by chemical test which phenols, oils, fat, wax. அடுத்து protein. Next, aim of chemotaxonomy: to develop taxonomic character which may improve existing system of plants classification, to improve present day knowledge of phylogeny of plants. அடுத்து biosystematics வந்து important. Biosystematics is an experimental ecological and cytotaxonomy through which life forms are studied and their relationship are defined. The term biosystematic was introduced by Camp and Gilly in 1943. Many authors feel biosystematics is closer to cytogenetics and ecology, and much importance given not to classification but to evolution. Aim of biosystem 2 mark கேட்பாங்க, கேம்ப் அண்ட் கில்லி 1 மார்க் கேட்பாங்க. பயோசிஸ்டமேட்டிக்ஸ்னு யார் காயின் பண்ணான்னு. அடுத்து இதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். எய்ம் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக்ஸ். த எய்ம் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ்: டு டீலிமிட். லிமிட்னா ஒரு குறிப்பிட்ட வரையறை. டீலிமிட்னா என்னது? அன்லிமிட்டெட். இந்த நேச்சுரலி அக்கரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ், இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸும் வந்து ஒரு லிமிட் இல்லாமல் வகைப்படுத்துறது. டு எஸ்டாப்ளிஷ் த எவல்யூஷன் ஆஃப் குரூப் ஆஃப் டாக்ஸா by understanding எதை பேஸ் பண்ணி எவல்யூஷனரி அண்ட் phylogenetic trends. To improve any type of data gathering based on modern concept and not only on morphology and anatomy. அப்போ எதை பேஸ் பண்ணியும் மார்ஃபாலஜி, அனாட்டமி, மாடர்ன் கான்செப்டு எல்லாமே. டு ரெகக்னைஸ் த வேரியஸ் குரூப் ஆஸ் செப்பரேட் பயோசிஸ்டமேட்டிக் கேட்டகரிஸ் சச்சஸ். என்னென்ன கேட்டகரிஸு நம்ம ஸ்பீசிஸ் வரைக்கும் தான் லாஸ்ட்டாக படிச்சிருப்போம் கிளாஸிஃபிகேஷனில். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது? ஈக்கோ டைப், ஈக்கோ ஸ்பீசிஸ், சீனோ ஸ்பீசிஸ் அண்ட் கம்பேரிவ், அது மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து கேரியோ டைப்பிங். கேரியோனாவே நியூக்ளியஸ். குரோமோசோம்ஸ் ஆர் த கேரிஸ் ஆஃப் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இன்க்ரீஸ்ட் நாலேஜ் அபவுட் த குரோமோசோம் ஹேவ் பீன் யூஸ்டு ஃபார் எக்ஸ்டென்சிவ் biosystematic studies and resolving many taxonomic problems. Utilization of the characters and phenomena of cytology for the explanation of taxonomic problems is known as another cytotaxonomy and karyono nucleus. Karyon taxonomy: the characteristics of chromosomes such as number, size,
morphology and behavioral during meiosis cell division அப்போ I have proved to be taxonomic value. Zero taxonomy அப்படின்னா immuno taxonomy, immune power எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது systematic serology or serotaxonomy had its origin towards the end of 20th century with the discovery of serological reactions and development of the discipline of immunology. The classification of very similar plants by means of difference in the protein they contain to solve any problem. Taxonomy problem is called serotaxonomy. Smith 1976 defined it as the study of origin and properties of antiserum. Antiserum against diseases. Importance of serotaxonomy: it determines the degree of similarity between species, genera, family by comparing the reactions of antigens from various plant taxa with antibodies raised against the antigen of a given taxon. Example first பார்த்தீங்கன்னா the assignment of Phaseolus aureus உளுந்துல Phaseolus mungo to the genus Vigna அப்படிங்கிறது உளுந்து is strongly supported by serological evidence by யாருன்னா Crispels and Gardner. Okay, so next remaining next class பார்த்துக்கலாம்.